Check the mic and make sure it sound right, boys. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து பண்ணுறேன். ரொம்ப ஸ்டைலிஷாக வந்திருக்கு. எனக்கு நன்றி சொல்லணும்னு லிங்குசாமி அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. முதல் முறை அவரோட சேர்ந்து வேலை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் யுவன் கூட சேர்ந்து பணியாற்றுறதுல ரொம்ப நல்ல அனுபவம். அவங்க ரெண்டு பேர் கூடயும் வேலை பார்த்தது. அஞ்சான் லிங்குசாமி சார் காம்பினேஷனில் நான் எழுதுகிற, அவருடைய டைரக்ஷனில் எழுதுகிற 7வது படம். யுவன் சார் இசையில் இந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சூர்யா சார் நான் எழுதின பாட்டை பாடியிருக்காரு. இந்த படமும் பாடல்களும் வெற்றியடையான வாழ்த்துக்கள். இந்த நம்ம லிங்குசாமி சாரோட நான் இது 2வது படம் ஒர்க் பண்ணுறேன். பட் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயம். அதுவும் இப்போ சமீபத்தில் அந்த சாங் எல்லாமே கேட்டேன். சாங் எல்லாமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்ஸ். அப்படி ஒவ்வொரு சாங்கும் நெஞ்சு தொடர மாதிரி இருக்குது. நான் தான் சொன்னேன், சார் பையாவுக்கு அப்புறம் பெரிய மியூசிக்கல் ஹிட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். அஞ்சான் சாங் ப்ரீமியர் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த படம் வரும் ஆகஸ்ட் 15th ரிலீஸ். நம்ம திருப்பதி பேஸில் வந்து சூர்யா சார் பண்ணுற ஃபஸ்ட்டு படம். அவங்க பிரதர் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, கார்த்தி சார். அவங்களுக்கு பையாங்கிற மிகப்பெரிய வெற்றி படம் அமைச்சு, அதே மாதிரி லிங்குசாமி சார் சூர்யா சாரோட காம்பினேஷனில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். பேங் 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 சாங்கு தான் இந்த படத்துடைய மொத்த மூடு. இந்த சாங் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா இந்த படம் வந்து சரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சாங் வந்து ரொம்ப மெனக்கட்டும். மதன் கார்கி தான் ஸ்பாட்லேயே அந்த உட்காந்து அந்த லிரிக்ஸ் எழுதினார். அது அப்போவே தான் அந்த மேஜிக் வந்து யுவன்ஜி மூலமாக நடந்துச்சு. இந்த பேங் 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 அந்த வார்த்தையை அவருங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து அந்த சாங்கே வந்துச்சு. எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு சூர்யா சாருடைய லுக்கு அந்த சாங்கில் அமைஞ்சது பெரிய ப்ளஸ்ஸு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா, நானே ஒரு ரசிகன் தான் அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் பேங் 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 எனக்கு வந்து சந்தோஷ் சாருடைய அந்த ஒர்க்கு வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அந்த சாங்கில் ராஜு மாஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னால் அது 100% அது வந்து அதுக்கு மேலே கூட நான் சொல்லலாம். அந்த லுக்கை, அந்த நடந்து வர ஸ்டைலு, அந்த லுக்கு, அந்த மூடு எல்லாமே அவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்போசிங் எப்போவுமே நாங்கள் கேஷுவலாக தான் பண்ணுவோம். பட் என்ன சொல்கிறது, அந்த ஒரு இந்த வாட்டி வந்து சூர்யா சாரோட நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஜாயின் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஸோ அது மைண்டில் இருந்தது. அண்ட் சந்தோஷ் சிவன் சார் ஆப்வியஸ்லி ஐம் இஸ் கிரேட் ஃபேன். ஸோ அப்படி வந்தது. அண்ட் ஸ்பாட்டில் வி காட் த வேர்ட், த காயின் வேர்ட் அவர் மதன் கொடுத்ததுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு பிளே அரவுண்ட் வித். ஓகே. ஸோ அதில் எனக்கு ஃபேவரட் லைன் வந்து அந்தேரி புலி பேரை சொன்னா அடி நெஞ்சில் பேங் பேங் பேங். சூப்பர். பேங் 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 நான் எழுதுகிற முதல் மாஸ் ஹீரோ இன்ட்ரோ ஓப்பனிங் சாங். ஸோ அதுக்காகவே முதல்ல வந்து நான் யுவனுக்கும் லிங்குசாமி அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதில் நீ எந்த தோட்டாவை எடுத்தாலும் ஒரு பேர் தான், மும்பை கேட்டுக்கும் ரோட்டுக்கும் ஒரு பேர் தான், இங்கே அப்பப்போ அங்கங்கே தீப்பத்துமே, ஒரு ஆபத்தில் அவன் பேர் காப்பாத்துமே, அந்தேரி புலி பேரை சொன்னா அடி நெஞ்சிலே பேங் 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 அப்படின்ற வரிகள்லாம் எழுதின உடனே யுவனோட டியூன் ரொம்ப ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் டியூன் வெரைட்டிஸ் காட்டினார் இந்த ஒரு லிரிக் வச்சுக்கிட்டு. இந்த டியூன் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணது. இது படத்துடைய 3வது பாடல். ஆனால் 3 பாட்டு ஆல்ரெடி பண்ணி தூக்கி போட்டு 4வது பாட்டாக தான் வந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டோம். ஒரு சாங் உண்மையை சொல்லிடுறது நல்ல உண்மை தான் அது. ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாங் 3 தடவை மாற்றியாச்சு. 3வது சாங் வந்து கம்போசிங் முடித்து லிரிக்கெல்லாம் வேற ஒரு லிரிக் ரைட் எழுதி அது ஸ்பாட்டுக்கு போய் அப்படி கேட்டு போயிட்டே இருக்கப்ப எனக்கு என்னமோ ரைட் சைன் கிடைக்கவே இல்லை. எனக்கான இது மாற்றலான்னு தோணிடுச்சு. மொத்த யூனிட்டுமே கிளம்புறதுக்கான எல்லா இதில் இருக்காங்க.
சார்னு நான் சம்பத் சார் சொன்னேன், சார் நீங்கள் எல்லாத்தையும் கிளம்பி வர சொல்லுங்கள், சூர்யா சார் கிளம்பி இல்லாமல் கிளம்ப சொல்லுங்கள், எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். யுவன்ஜிக்கு ஃபோன் பண்ணி நான் மறுபடியும் அந்த சாங் மாற்றணும், அது வந்து என்னஜி 3 பண்ணிட்டோமே இன்னும் திருப்தி இல்லை, அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி கேட்டார். இல்லைஜி அந்த சாங் வந்து அந்த இடத்துல 3வது சாங்காக வருது, எனக்கு என்னமோ அந்த இடத்துக்கு அது கரெக்டாக படுற மாதிரி தெரில சொல்லிட்டு இம்மிடியேட்டாக விவேகாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பிருந்தா சார் இப்போ கிளம்பாமல் இருந்தார், அவரையும் டைலாக் ரைட்டர் அவரை வந்து வர வச்சு ஒரு 3 மணிக்கு வந்து உட்காந்தோம். சூர்யா சார் கேட்டார், இவ்வளோ நம்பிக்கையாக எல்லாரையும் மொத்தமாக அங்கே உட்கார வச்சுட்டு போகிறீங்களே, வந்துடும் எந்த நம்பிக்கையில் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சார் இப்படி தான் பல மேஜிக் நடந்திருக்கு, கண்டிப்பாக வாங்கிடலாம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த நிமிஷம் உட்காந்து பண்ணுது. இந்த சாங் வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. சரி இதுதான் கரெக்டான சாங் சொல்லிட்டு இம்மிடியேட்டாக எழுதி கொடுத்தாரு விவேகா. ப்ரெஷர் என்னென்னா நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம், அது ஒன்று தான். அதுவும் அந்த குரிய டைமில் லைக் ஷார்ட் டைமில் பண்ணணும். பட் ஐ திங்க் காட் பிளெஸ் மீன் தான் சொல்லுவேன். பட் அந்த சாங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான்ரா இருக்கும் ஒரு சாங்லேயும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ராக் மெட்டல் மாதிரி ட்ரை பண்ணது. ஐ திங்க் இட் ஒர்க் அவுட் ரியலி வெல். யுவன் சார் கேட்டார், எப்போ உங்களுக்கு டியூன் வந்து சாங் கொடுத்தா பரவாயில்லண்ணே, நேற்று அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அவசரமாக அந்த பாடல் முடிக்க வேண்டியதாக இருந்தது. இரவு ஒரு 12 மணிக்கு பிறகு உட்காந்து அந்த பாடலை எழுதி கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப பிரமாதமாக வந்தது. அதாவது யுவன் அவர்களுடைய இசையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வார்த்தை கூட மிக வசீகரம் பெற்றதாக வருவதை நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த பாடல் மூலமா. இந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு யுவன் சார் கேரியர்லேயே இதுதான் பெஸ்ட் சாங் நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியல, இனிமேல் அந்த மாதிரியான சாங்ஸ் நிறைய வரலாம். எனக்கு அமைஞ்சதில் என் காதல் சொல்ல நேரமில்லைக்கு பிறகு இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா சாருக்கும் இந்த சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மெசேஜ் பண்ணாங்க. பெண்ணுடைய காதலை வந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கணும் இது. அவன் ஒன்றும் ஏற்றுக்கல, ஆனால் வந்து அவன் ஏற்றுக்க வைக்கணும், அது மாதிரியான ஒரு ஃபீலான ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் டியூன் அனுப்புகிறேன், நீங்கள் எழுதுங்க. அது ஒரு தண்டவாளத்தினுடைய இணைக்கோடு மாதிரி நாங்கள் ஏற்கனவே விஷுவல் பண்ணிட்டோம் ஒரு பசுமையாக, அதுக்கு சமமாக ஒரு கவிதையாக ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி கவிதையாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் கவிதை எழுதும்போது அடி பெண்ணே என் பேனம் முள்ளில் ரோஜா பூத்தது அப்படின்னு எழுதினேன். ஒரு கவிதை மாதிரி தானே எழுத சொன்னேன், உங்களை யார் கவிதை எழுத சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் சரின்ட்டு ஒரு எளிமையாக இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு கவிதை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு பல்லவி மட்டும் எழுதிட்டு போனோம், வாங்க ஒரு ட்ராவல் போகலாம் அப்படின்ட்டு ஈஸியாக அப்படியே போனோம். பல்லவி படிச்சுட்டே வந்தேன், இது நல்லா இருக்குன்னு வச்சு பல்லவி முடிஞ்சிச்சு. அதுதான் காதல் ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ அந்த பாடல். இட்ஸ் அ வெரி சோல்ஃபுல் சாங். அப்படின்னு நான் கோவாவில் இருந்தோம் ஆக்சுவலி, அப்போது அந்த டியூன் கம்போஸ் பண்ணும்போது அப்படியே ரேண்டமாக பண்ணது. எந்த ஒரு மெலோடி சாங் ஒன்றுமே அப்போ சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி டக்குன்னு அப்படி கம்போஸ் பண்ண ஒரு சாங்கு. அண்ட் என்னோட மெலடிஸில் ஐ திங்க் ரீசெண்ட் டைம்ஸ் திஸ் கேன் டாப் த மெலடிஸ் ஐவ் டன் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா அதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்னோட எல்லாத்தையும் லைக் போகாதே எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, என் காதல் சொல்ல நேரமில்லை, அந்த மாதிரியான ஜான்ராவில் வர ஒரு சாங் இது. காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் சொல்ல காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்டால் உன்னை விட்டால் யாரும் இல்லையே, யோசனை மாறுமோ பேசினா திரும்ப அப்படி வரும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சோல்ஃபுல் சாங் சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச மிக முக்கியமான பாட்டு, லிரிக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை பற்றி விவேகா சொல்லுவார். என்னென்னா ஒரு சென்டர் ஃபிகர் சாங் அப்படின்ன உடனே நமக்கு வந்து ஆதி காலத்திலேருந்து நமக்கு தொடர்புடைய ஒரு சென்டர் ஃபிகர்னா சில்க் ஸ்மிதா ஞாபகம் வருவாங்க. அதை வச்சு இந்த பாடல் எழுதுனது. பொதுவாக லிங்குசாமி சாருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஆனந்தம் படத்தில் என்ன இதுவோ, ரன்னில் மின்சாரம் என் மீது பாயிறது, இப்படி மெல்லிசை பாடல்களாக எழுதுனேன். திடீர்னு குத்து பாடலுக்கு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். சிரிப்பு என் ஸ்பெஷாலிட்டி, சில்கு சுமிதா கம்யூனிட்டி, டே பை டே மெஜாரிட்டி, டேக் இட் ஈஸி மென்டாலிட்டி, பாப்பா போல மெச்சூரிட்டி, பசங்க கூட்டம் செக்யூரிட்டி, அழகுக்கேன்னு அத்தாரிட்டி, அடிமை இந்த மும்பை சிட்டி அப்படின்னு வரும். சரணத்தில் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட 5 ஸ்டாரு, பருகும் பானமோ 10 பேரு, பிடிச்ச ஆளுடன் லாங் டூரு 50 கிஸ் தான் ஏன் ஷேரு அப்படின்னு வரும்.
அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு சென்டர் ஃபிகர் சாங்னு பார்க்காம ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு எல்லா சென்டர்களையும் தாக்குகிற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கும். யுவன் சாரினுடைய இசை அப்படி ஒரு வசீகரமான ஒரு இசையாக இந்த பாடலில் அமைஞ்சிருக்கு. ஒரு கமர்ஷியல் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த இந்த ஆல்பமில். ஸோ வி ஹாவ் கவர்ட் ஆல் த ஜான்ரஸ். லைக் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் எடுத்திங்கன்னா பேங் பேங் பேங், அப்புறம் ஒரு சோல்ஃபுல்லான மெலோடி, ஒன் ராக், அண்ட் அந்த ஜான்ராவில் இதுவும் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் கவர் பண்ணல. ஸோ த ஹோல் ஆடியோ பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ சாங் கேட்டுட்டு சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவன் நல்லா இருக்கு சாங்கு, ஆனா அந்த ஸ்ட்ரென்த் 100% இந்த சாங்கான பெப்புக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கா, வேற யாராவது பாடினா நல்லா இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படியா, சரி சரி. அதுக்காக மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு ஆடில் ஒரு 4 வரி பாடியிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா, ரொம்ப அவங்க பேசினாலே ஸ்வீட்டாக இருக்கும். அவங்களுடைய டயலாக் மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாயா, என்னோட மாயா, அந்த கௌதம் மேனன் படத்துலலாம் அவர் வந்து பேசுகிற அந்த ஸ்டைலு எல்லாமே வந்து என்னென்னா அவ்வளோ லவ்வபுளாக இருக்கும். நான் வந்து பர்டிகுலராக நம்ம வாரணமாயிரம் அந்த ட்ரெயின் சீன்லாம் அவங்க வந்து பேசுகிற அந்த டயலாக்ஸ் மாடுலேஷன் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அவங்க வாய்ஸுக்கு அவ்வளவு பெரிய அப்படி இருக்கும். சரி, பாடினா நல்லா இருக்குமேன்னு நினச்சோம். நான் சும்மா சொன்னேன், சார் வாய்ஸ் மாற்றன்னு சொன்னீங்களே, நீங்களே பாடிடுங்களே அப்படின்னு. சரி, என்ன சார் வம்பல மாட்டிடுவீங்க அப்படின்னாங்க. அப்படி தான் நடந்துச்சு. அது எவ்வளவு நேரத்தில் பாடினாரு, எப்படி பாடினாருன்னு யுவன் சார் சொல்லுவாங்க. இப்போ நாங்களே பேசிட்டு இருக்கோம். இப்போ ஹீரோ என்ட்ரி ஆயிடுச்சு, அவங்க தான் பேசணும். அவங்ககிட்ட கேளுங்க. இந்த பாட்டு இது வந்து இதுவும் ஒரு ட்ராவல் எழுதின பாட்டு தான். ஆனால் கொஞ்சம் மெகா ட்ராவல். இது வந்து சிங்கப்பூரில் தொடங்கி சென்னையில் ஆரம்பித்து கோவாவில் முடிஞ்சு அப்புறம் பாம்பேலேயும் தொடர்ந்தது இந்த பாட்டு. கோவால் தானே சார்? இந்த பாட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. 5 நிமிஷத்தில்? ஆமாம், கீபோர்டு எடுத்தார். நாங்கள் எங்கள் கம்போசிங்லாம் எப்பவுமே பேசிகிட்டே இருப்போம், ஒரு 2 மணி நேரம் பேசிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு சைலண்ட் இருக்கும், ஜி இதை கேளுங்க ஜி அப்படின்னு ஒரு டியூனை கொடுத்துருவாரு. அப்படி போட்டது தான் பையா பாட்டு, எல்லா பாட்டும் அப்படி பேசிட்டே இருந்தோம். திடீர்னு அவரே பாட ஆரம்பிச்சார். 1 2 3 4 ஒத்து கடி, ஃபர்ஸ்ட் லைன் அவர் தான் போட்டார். அது கேட்ட உடனே இல்லைங்க சார் இதுதான் அப்படியே போங்க சார் அப்படியே சரணம் போனோம். இந்த வருஷத்தையோடைய அடடா மழை மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பாட்டு ஹிட் ஆக போகுது. அதுக்காக நான் லிங்க் சாருக்கும் யுவன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி அந்த யூடியூப்பில் அவர் பாடி அந்த ஒரு ஆட் நெஸ்காஃபிக்கு பாடி இருந்தார். ஸோ அது நான் பார்த்தேன், கார்த்திக் பாடி வச்சுருந்தேன். ஸோ அது மைண்டில் ஆல்ரெடி போயிடுச்சு. அப்புறம் லிங்கு சார் கேட்கும்போதே பண்ணலாமே, இட் வில் பி நைஸ், லெட்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. அவர் வந்து பாடும்போது ஃபாஸ்ட்டாக பாடிட்டார். இட் வாஸ் லைக் வெரி ஃபாஸ்ட். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் ஆக்சுவலி. கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் என்னோட பிறந்தநாள் மாதிரியே பண்ணிட்டீங்க. ஐ திங்க் ரொம்ப நன்றி. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த நாளை இவ்வளவு சிறப்பிச்சவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் கம்ப்ளீட்டாக ஒரு நான் சிங்கர். நான் தனியாக பாத்ரூம்ல கூட தெரியாம கூட பாடி ட்ரை பண்ணது கிடையாது. இது வந்து இவர் தான் தள்ளி விட்டார் என்ன சார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி விட்டாரு. சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார், சரியா இருந்ததுன்னா பண்ணுவோம், வெளியில எல்லாம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா எல்லா ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாமே வந்துருக்கு, பேப்பர்ல எல்லாம் அதுக்குள்ள வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எந்த சாங்ல வந்து சார் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போடணும் சார், இன்னும் கொஞ்சம் மஜாவா பண்ணலாமா சார் அந்த சாங் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாங்கே சிக்க வச்சாரு. அன்னைக்கு ஆக்சுவலாக ரெக்கார்டிங் போக வேண்டியது கொஞ்சம் கோல்டாக இருக்குது சார், இன்னைக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாமா சார்? ஓ சிங்கருக்கு கோல்டா அப்படின்னு நக்கல் அடிச்சாரு. ஆமாம் சார், பட் சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துக்கலாமா சார், ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி அப்படி தட்டி பார்க்கலாமா சார் அப்படின்னு ட்ரை பண்ணேன்.
எல்லாம் இருந்தார், ஒரு 5 நிமிஷம் இருந்தார். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா யாருமே காணோம் ஸ்டுடியோவில். சரி செட் ஆகலையாட்டிருக்கே, கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார், இப்படி பாடுங்கட்ட. நான் இவர் தான் ஒரு சின்ன ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. ஈவன் ஏற்கனவே பாடின பாட்டு நாங்கள் ஆடி முடித்தோம், ஷூட்டிங்லாம் முடிச்சாச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா வந்து ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வச்சு இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ரிப்பேர்லாம் இல்லை, அப்படியே பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே மனசுலேயே இருந்துச்சு. இவனோட வாய்ஸை வந்து நான் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன்ஸில் கேட்டுக்கிட்டே அப்படியே பாட ஆரம்பிச்சது. இது ஓகேனா பார்த்தா ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. எல்லாரும் முதல் வாட்டி வெளில வருது, எல்லாரும் போனா போச்சு, சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீ சொல்கிற மாதிரி இருந்துட வேண்டாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான சாங்காக இருக்கட்டும், நான் மறுபடியும் இன்னொரு நாள் வந்து பாடணுன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் ஒரு 2 daysல சொல்கிறேன் அப்படின்னாங்க. பார்த்தா 10 days கழிச்சு டேட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க. ஏய் நான் வந்து கேட்கவே இல்லை, எப்படியா இருக்கு பாட்டு, நல்லா இருக்காங்க, தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னா அப்புறம் கேட்டேன். ஐ திங்க் ஃபார் டோட்டலி இது வந்து ஒரு டிஸ்கவரி மாதிரி தான். நான் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. பட் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டீம் தான் காரணம். ஸோ அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட். ஐ ஹோப் யூ லைக் த சாங். அடியே 1 2 3 4 ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன் கத்துக்கடி. Thank you. கரெக்ட்டா 2 lines பாடிட்டீங்க. Thank you very much Surya. Thank you Yuvan. Thank you Lingu. 10 weight இதுல ஒரு 100 டன் வெயிட் அடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இப்படி ஒரு பெரிய படத்தை நான் நினைக்கிறேன்றதுக்காக. பொதுவாகவே இனிமேல் படம் அடுத்தடுத்து அண்ணன் படம் வர்றப்பெல்லாம் டைட்டில் கார்டு போகிறப்ப அறிமுகம் சூர்யா அண்ணன்டே போடலாம். என்ன ஏன் ஆச்சரியப்படுறீங்க? படத்துக்கு போகிற அண்ணன் மாறிக்கிட்டே இருக்காது. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். அண்ணன் வந்து மும்பையில் வந்து இறங்குவாங்க, இறங்கி முத என்கிட்ட ஏறுவாங்க. கரெக்டாக ஒரு என்னவா கதை சொல்லலப்பா, நான் சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா உங்களுக்கு? டாக்ஸி டிரைவர். இதில் நான் ஹிந்தி பேசியிருக்கேன். நான் ஹிந்தி பேச ஆரம்பித்தோன்னே மும்பைக்காரன் பூரா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் ஹிந்தியை மறந்துட்டான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வர்றப்ப இப்போ இருக்க எந்த இடத்துல இருக்கணும், இதை விட மேலே என்ன ஒரு பெரிய இடம் எனக்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். Everybody in India loves Surya. Yes. Surya is the biggest superstar. And I closely call him Surya Anna because I really love him. And I think the genius in our team is Linguswamy sir because he's the best director in the country. I think I'm very honored to be in every frame with Surya Anna. It's one of the most different roles that I've done. And I can assure you that for me, this is going to be the best that I've done so far. Bro, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணுறேன். எனக்கு லிங்குசாமி சார் கூட இது 2வது படம். லிங்குசாமி சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம், சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணோம். என்ன மாஸ்டர் ஃபைட் பண்ணும்போது கூட சிரிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ சூர்யா சார் கூட சேர்ந்தப்போ எனக்கு இன்னொரு விஷயம் பயங்கரமாக தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணுனா அதை 100% இல்லை 1000% பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட பார்த்தேன். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓகே ஒரு டேக் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் அவங்க அதுக்காண்டி முழு மூச்சா எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. சின்னதாக காலில் பெரிய அடி தான் அது ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, ஒரு பெரிய அடி. ஆனால் அந்த அடிப்பட்ட அடுத்த நாள் கூட அந்த கேரக்டர் மாதிரியே ஸ்டிக்கை வச்சுட்டு வந்தாங்க. எனக்குலாம் நிஜமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வரமாட்டாங்க செட்டுக்கு, ரெஸ்ட் எடுத்து நிறைய ஸ்கேன் எடுக்கணும் அதெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோட வந்துட்டு வாங்க நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு டான்ஸு லிங்குசாமி சார் அதுக்காண்டி அந்த சாங்கை போட்டு பயங்கரமாக அது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ டெடிக்கேட்டட் ஒர்க் பண்ணுற சூர்யா சாருக்கு தேங்க்யூ வெரி மச். இந்த வருடத்தினுடைய ஜூன் மாதம் 8ஆம் தேதி எனக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஃபோன் வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே முதன் முறையாக ஒரு பிறந்த நாள் வாழ்த்து வந்தது. அது சூர்யா சார்ட்டேருந்து. நான் அதுக்கு வாரம் தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார் இந்த மாதிரி ஜூன் மாதம் பிறந்தவர்களுடைய பட்டியலை பற்றி பேசிட்டு இருந்தேன். எல்லா கலைஞர் பிறந்திருக்காரு, அவர் பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய சிஸ்டருடைய டாட்டர் அந்த தேதியில் பிறந்ததாக அவர் சொன்னார். அதை ஞாபகம் வச்சு நான் என்னுடைய தேதி சொன்னதை ஞாபகம் வச்சு அந்த நாளில் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னார். மிகவும் மகிழ்ச்சி. அந்த ஞாபகம் வச்சு குறித்து வச்சு ஃபோன் பண்ணி சொல்கிற அந்த பண்புக்காக அவரை நான் வணங்குகிறேன். லிங்குசாமி சார்னு சொல்ல முடியாது நான், ஏன்னா என்னுடைய நண்பர் அவர். காலேஜ்லேருந்து எனக்கு அவர் ஃப்ரெண்டு. என்னுடைய பெயர் ஓரளவுக்கு
உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா அவர் தான் காரணம். அவர் மேடையில் ஏறினாலே போதும், நான் போக வேண்டிய அவசியமே இருக்காது. என்னுடைய பேரை ஒரு முறையாவது அவர் சொல்லிவிட்டு தான் மேடை விட்டு இறங்குவார். பாடல்கள் பற்றி பேசும்போது என்னுடைய பேரை அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போதும் என்னுடைய பேரை சொன்னது என்னை மிகவும் ஒரு நன்றிக்குரியவனாக மாற்றிடுச்சு. அது தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலருவேங்கிறது இந்த சூர்யா அவங்க அப்பா மாதிரி. ஆனால் அப்படிப்பட்டவரை இந்த லிங்குசாமி தொட்டிருக்காரு. அதனால இந்த மலர்ந்த மலர் எப்பொழுதும் வாடவே வாடாது. காரணம் லிங்குசாமி போன்ற ஒரு நல்ல மனிதனை, நல்லதை நினைப்பவரை கைலாசனை பார்க்கவே முடியாது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிற மாதிரி அருமையான ஒரு தம்பி. அந்த மாதிரி ஒரு தம்பி இல்லையே நான் அடிக்கடி வருத்தப்பட்டது உண்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், யாருமே வீட்டில் உட்கார்ந்து இந்த படத்தை சிடியில பார்க்க கூடாது. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஆசைகள், வாழ்த்துக்கள். ஆக சூர்யானுடைய திறமை நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு கமலஹாசனுக்கு வாரிசில் அடுத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான, அதுக்கப்புறம் யாருன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ யாருன்றது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு, அது நம்ம சூர்யா தான்ன்றது. அடுத்து லிங்குசாமி பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொன்னேன். அவருடைய சினிமாவை நேசிக்கிற குணம், அதாவது அந்த ரன் படமாக இருந்தாலும் சரி, பையாவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் பாட்டுக்கு, ஏன்னா மியூசிக் டைரக்டர் மாதிரி இருக்காங்க. யுவன் சங்கர் இல்லை, ரன்னில் வித்யாசாகரன் நினைக்கிறேன். எல்லா பாட்டுமே ஹிட். ஒரு பாட்டு ஒரு படத்தில் ஹிட் ஆகும். ஆனால் எல்லா பாடல்களும் பண்ணால் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த இசையில் ஒரு ஞானம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டணும். முக்கியமாக அவங்க திருப்பதி பிரதர்ஸ் சினிமாவை நேசிக்கிற பிரதர்ஸ். அவங்க எல்லாருமே 24 மணி நேரம் சினிமாவை சிந்திக்கிறவங்க. கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாதிரி நேசிக்கிறவங்களுக்கு துணை இருந்து திறமசாலிகளை வெறும் வியாபாரிகளாக மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு சின்ன படங்களும் தயாரிக்கிறது, அதையும் ப்ரொமோட் பண்ணுறது, டைரக்டர்ஸ் புதுசாக கொண்டு வர்றது, இப்படி எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பலவிதமான விஷயங்களில் லிங்குசாமி தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த படம் மிக வெற்றி படமாக அமையும் என்பது உறுதி. எங்கள் நிர்வாகத்தில் சூர்யாவை உன்னை நினைத்து என்ற ஒரு படத்தை எடுத்து அன்னைக்கு அது 100 நாள் ஓடிச்சு. சூர்யா சாரே சொன்னார், ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான் ஷீல்டு வாங்குறேன்ட்டு. அன்னைக்கு இருந்த கரகோஷத்தை விட இன்னைக்கு கரகோஷம் 100 மடங்காகி போச்சு. உங்ககிட்டலாம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் தியேட்டரில் தான் படம் பார்க்கணும் சார். ரசிக பெருமக்களே, அதாவது ஆந்திராவில் சிடி இல்லை, கர்நாடகாவில் சிடி இல்லை, கேரளாவில் சிடி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் படம் வந்த அன்னைக்கே சிடி வந்துடுது. சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் 2-3 படம் சிடியெல்லாம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்துடுது. நம்ம ரசிக பெருமக்களும் சிடியில் பார்த்துறோம். அதனால் தயவு செஞ்சு உங்கள் காலில் ஊந்து கேட்டுக்கிறேன், யாரும் சிடியில் படம் பார்க்காதீங்க, தியேட்டரில் படம் பாருங்கள். அதுதான் எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, திரையுலகம் அனைவரும். ஒரு பர்த்டே அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலான்னா அது ரசிகர்களாகவே உங்களுடைய கைத்தட்டல் தான். சூர்யா அவர்களுடைய பிறந்த நாளில் மட்டுமல்ல, பிறக்கும் ஒவ்வொரு நாளிலும் இன்னும் அவர் சிறக்க உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு கேட்டேன், எல்லாமே ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு பாட்டு சூர்யா மாதிரியே இருந்தது, அதாவது சூப்பராக இருந்தது. இன்னொரு பாட்டு லிங்குசாமி மாதிரி இருந்தது, அதாவது ரொம்ப லவபுளாக இருந்தது. இன்னொரு பாட்டு யுவன் மாதிரி இருந்தது, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பாட்டு யூடிவி திருப்பதி பிக்சர்ஸ் மாதிரியே இருந்தது, அதாவது ரொம்ப ரிச்சாக ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பாட்டு சமந்தா மாதிரி இருந்தது. சமந்தானா ரொம்ப செக்ஸியாக இருந்தது. அந்த கஞ்சாடை செய்தாலை கேட்கும்போதே பார்க்கணுன்னு தோணுச்சு, ஆனால் பார்க்கும்போது நோக்கம் மாறிடுச்சு. அதாவது என்ன சொல்கிறது, மறந்துட்டேன் நான், மெய் மறக்க செஞ்சது அந்த பாடல். ஸோ இப்படி ஒரு பாட்டும் ஒரு மாதிரி இருந்தது. பட் சூர்யா சார் பாடின பாட்டு சூர்யாவோட ரசிகர்கள் மாதிரி ரொம்ப மாசாக இருந்தது, பிரமாதமாக இருந்தது. இவர் படத்தை நம்பி போகலாம் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குற, ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு சில நடிகர்களில் சூர்யா சார் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ஆக்டிங் ஸ்கோப் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த படம் பண்ணவே மாட்டார். ஆக்டிங் ஸ்கோப் எந்த படத்தில் இருக்கோ அந்த படத்தில் கதை நல்லாயிருக்கும், அந்த கதையை டைரக்ட் பண்ணுற டைரக்டரும் கரெக்டாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம போகலாம். காம்பினேஷன் ஏன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்னா, இந்த நம்ம லிங்குசாமி சேம் கைண்ட் ஆஃப் டைரக்டர்.
ஆக்ஷன் டைரக்டராக இருந்தாலும் எப்பயுமே வந்து எப்படி ஃபேமிலியை உள்ளெடுக்கிறது, குழந்தைங்களை எப்படி பார்க்க வைக்கிறதுல அவர் கவனமாக இருப்பார். நான் கூட சில சமயம் சொல்லுவேன், நீங்கள் இது கொஞ்சம் இறங்கியிருக்கு, இல்லை சார் இது கொஞ்சம் தேவை, மக்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பெண்களும் குழந்தைகளும் தான். ஸோ இந்த 2 காம்பினேஷனுமே பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லிங்குசாமிங்கிற ஒரு நபர் வந்து நல்ல, அவருக்கு அந்த என்ன அந்த வேகம் இருக்கு பாருங்க, அது படத்துலையும் தான் ரசிக்கிறத படத்துலையும் கொண்டு வரணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி கதை தான் அவர் பண்ணுவார். அது ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் மனோபால சார் இன்னைக்கு ஒரு கவிதை படித்த நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணுவார். என்ன கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் பாருங்க. அந்த கான்ட்ராஸ்ட், அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால தான் அவருடைய படங்கள் இவ்வளவு பெரிய வெற்றி அடையுது. ஹோல் டீம் இஸ் சூப்பர் டீம். சந்தோஷ் சிவன் சார், சூர்யா சார், லிங்குசாமி சார், யுவன் சார், ஒரு பயங்கரமான ஒரு டீம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படைப்பை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ஒரு டவுட் கிடையாது. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சூர்யா சார். அண்ட் அஞ்சான் இப்போ அந்த ட்ரெய்லரும் சாங்ஸுமே வந்து படம் மாதிரி இருக்குது. படம் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கும். லிங்குசாமி சார், சுபாஷ் சந்திர போஸ் சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் this film, I wish the entire team of Anjan the very best and I'm sure the film is going to be a very grand success. Thank you. ரன் படத்துக்கு வந்து ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும், ஃபஸ்ட்டு ஷோ எப்படி போகலாம் அப்படி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கடவுளிடம் ஆண்டோட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. அதுக்கு திருப்பதி பிரதர்ஸ் அண்ட் டீமுக்கு நான் என்னோடய விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா படத்தோட ஹீரோ கூட சிங்கராக தான் ஸ்டேஜுக்கு வந்தார். அண்ட் எல்லாருமே வந்து ஆடியோ பற்றி மட்டும்தான் பேசினாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆடியோ லான்ச் மாதிரி தெரியுது இந்த ஃபங்க்ஷன். அண்டு ஒரு ஃபைனஸ்ட் டீம் நினைக்கிறேன் இந்த படம். ஏன்னா ரைட் ஃப்ரம் திருப்பதி பஸ் அண்ட் யூடிவி டைரக்டர் லிங்குசாமிலேருந்து சந்தோஷ் சிவன்லேருந்து யுவன் சங்கர் ராஜால் ஆரம்பித்து இது ஒரு வெரி ஸ்ட்ராங் டீம் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா சார் ஹாப்பி பர்த்டே அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு சூப்பர். இந்த படத்தில் ஒவ்வொரு மியூசிக் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மாதிரி இருந்தது. அதோட சூர்யா சாரோட டான்ஸை பார்த்தீங்கன்னா 90 வயசு கிழவன் கூட ஆடுவான் போல் அந்தளவுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் சூப்பராக இருந்தது. ஏன்னா அவருடைய நடிப்பு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாள் காலகட்டத்திலையும் எவ்வளோ மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு, எவ்வளோ வளர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு திரையுலகத்திலேருந்து ஹிந்தி வரைக்கும் அவங்களுடைய படங்கள் கொடிக்கட்டி பறந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து சினிமாவில் சூர்யா ரசிகர் மன்ற தலைவராக வந்து இனிஷியலாக ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நம்பிக்கை ரசிகராக வந்து எனக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்த என்ன இவனால் படம் பண்ண முடியும், படம் பண்ணுறேன்னு சொல்லி போய் கேட்டப்ப இவனால் படம் பண்ண முடியும், நம்மளோட இருக்கிறவங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து சரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணங்காட்டி தான் இப்போ இந்த மேடையில் உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன். அதுக்கு எல்லா ரசிகர்கள் சார்பாகவும் சூர்யா சாருக்கும், சிவகுமார் சாருக்கும், லக்ஷ்மி அம்மாவுக்கும், கார்த்திக் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது லிங்குசாமி அண்ணன், போஸ் அண்ணன், இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஆசை ப்ரொடக்ஷன் பண்ணணும், டைரக்ஷனில் ஜெயிக்கணும், ப்ரொடக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவு. பட்டு ப்ரொடக்ஷனில் ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வந்து அடுத்தவங்களுடைய டேலண்ட்டை வந்து பாராட்டுறதுக்கு தெரியணும். அது வந்து கடவுள் வந்து கொட்டி கொடுத்துருக்காரு லிங்குசாமி சாருக்கும் போசனனுக்கும். எனக்கு சூர்யா சாரை வந்து காக்க காக்க வாரணமாயிரம் இந்த படங்கள் பண்ணதுலேருந்தே அவரோட நெருங்கிய பழக்கம் உண்டு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சூர்யா சார்னாவே வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நடிப்பாக இருக்கட்டும் இல்லை டப்பிங் பேசுகிறதா இருக்கட்டும், அன்லஸ் வந்து அவர் வந்து இது வந்து 100% அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு நம்பினா தான் வந்து அடுத்த விஷயத்துக்கு அவர் மூவ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி பாடியிருக்காருன்னா அவர் வந்து மற்றவங்க அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையோட அவர் 100% அதில் நம்பிக்கை இருந்தனால தான் அது இறங்கி அவர் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து பாடுவார், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மேலும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம், அதாவது நீங்கள் சாங் பார்த்ததுலே தெரியும், அவ்வளோ என்ன சார் பாசிட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாமே இந்த 2 சாங்லேயும் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த கூட்டணி
அதாவது சூர்யா சார், போஸ் அண்ணன், லிங்குசாமி சார், யுவன் சங்கர் ராஜா சார் மற்றும் அந்த படத்தில் பணிபுரிஞ்ச மற்ற எல்லா டெக்னீஷியனும் ஒரு பிரமாண்டமான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட எல்லாரோட ஆதரவையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அஞ்சான் ரொம்ப நாள் அந்த காம்பினேஷன் சூர்யா சார் லிங்குசாமி சார் சேர்த்து பண்ண வேண்டிய காம்பினேஷன் தள்ளி தள்ளி போய் இந்த அஞ்சானில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. படம் நிச்சயம் மிக வெற்றி படமாக அமையும். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹீரோயின் சமந்தா தெலுங்கில் ஒரு படம் நடித்தாங்கன்னா அவங்க இருந்தாவே படம் கிட்டுங்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் அப்படி தான். அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் நான் லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது டைரக்டர் சொன்னேன், முழுக்க இவங்களோட வச்சு ரெண்டு பேருமே வச்சு ஒரு ஃபுல் லவ் பிக்சர் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ ரெண்டு பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் சந்தோஷன் சார் கேமராமேன், நான் ஒரு 2 days முன்னாடி லேபு போய் டிஐலாம் என்ன ஒர்க்கில் போயிட்டுருக்குன்னு பார்க்குறக்கா போயிருந்தேன். ஜெமினி லேபில் சொன்னாங்க அவர் எடுக்கிறப்பே டிஐ பண்ணி தான் கொண்டு வந்திருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது மூவி அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க சந்தோஷன் சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா என் கம்பெனியில் பண்ண எல்லா படங்களும் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது சாங்ஸு. அது மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டாகும். I have come from Bombay. I am from Disney UTV Bombay. Now I can see the expression for this movie in Chennai and whole of Tamil Nadu. I have come here to share the expression about this movie from Mumbai. After showing them the teaser, they are really waiting for this movie to be released. And similar hype I can see in Bombay in my colleagues. We at Disney UTV, we are really proud to have the association with Mr. Lingaswamy. We are very happy to be part of such a big movie.